சேஃப் ஜோனர்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. 21/6/2021க்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு, ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட ப்ரெடிக்ஷன்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சீரியல் நம்பர் போட்டு தான் போடுவோம் ஒவ்வொரு வீடியோக்கும். 023 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 18/6/2021 அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள், அது எப்படி நடந்திருக்கு, பாஸ்ட் ரெக்கார்டை நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த 023 இந்த வீடியோவில் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 9 o'clock அவர் வந்து யுவர் வியூ ஆன் ஐடிசி ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக 9:15 நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பை அபவுட் 207, ஃபர்ஸ்ட் டார்கெட் 208.50, செகண்ட் டார்கெட் 209.40 கொடுத்துருந்தேன். ஸோ அதோட சார்ட்டை ஃபஸ்ட்டு வியூ பண்ணி பார்த்துருவோம். நம்ம கொடுத்த லெவலில் கரெக்டாக பிளாட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ செல் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன செல் வேல்யூ அப்படின்னா 205.30, டார்கெட் 1 204, டார்கெட் 2 202.75. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த 9:45 அந்த கேண்டிலே அச்சீவ் ஆகிடுச்சு. செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock, அதாவது 10:45 அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது அச்சீவ் ஆகிட்ட உடனே நான் கமெண்ட்க்கு மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். எனியோ இதில் வந்து 1 day ஆகும் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். டைமிங் வரல, இல்லை எனக்கு எப்படி காட்டுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். இதில் டைமிங் மென்ஷன் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு. நான் 9:15 கொடுத்துட்டேன் இந்த லெவல். 9:45 டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களோட வியூஸும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் மார்க்கெட்டில் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஸ்ட்ரெயின் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம அக்யூரசி எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ 023 இந்த வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? இதில் என்ன சொல்லியிருந்தோம், என்ன பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பற்றி நம்ம கொடுத்துருந்தோம். என்ன பையிங் லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 2225 இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா பையிங். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2240, செகண்ட் டார்கெட் 2258 இது சொல்லியிருந்தோம். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். 9:30 வரையும் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கிளைண்ட்ஸும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம மூவே எடுப்போம். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ஜோன் வந்து 2208. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தான் நான் செல்லிங் லெவல் கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக தேர்ட் கேண்டிலே வந்து நமக்கு செல்லிங் கிடச்சிச்சு. 2195 இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதோட செகண்ட் டார்கெட் வந்து 2180 கொடுத்துருந்தேன். லோ எவ்வளோ வந்திருக்குன்னா 2184.40 வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 rupees டார்கெட் அச்சீவ் ஆகும் போயிடுச்சு. நோ இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்மளோட ப்ரிடிக்ஷனுக்காக எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குதுன்றதுக்காக தான் நான் இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுறேன். நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட வியூஸை கொடுப்பாங்க, பட் அது ஒர்க் ஆச்சா இல்லையா, கிளைண்ட்லாம் ப்ராஃபிட் பண்ணாங்களா இல்லையா, அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையான்ற அந்த ரெக்கார்டிங்கே திரும்ப வெளியே வராது. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு லெவல் கொடுக்குறேன். அந்த லெவல் எந்த அளவுக்கு அக்யூரஸாக இருக்குன்னு அடுத்த நாள் நான் வீடியோ ப்ரிடிக்ஷன் போடும்போது அதுக்கு பிஃபோராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிஃப்டியோட லெவல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 15,725 இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா பையிங். ஃபர்ஸ்ட் டார்கெட் 15,775, செகண்ட் டார்கெட் 15,825. இந்த லெவல் நான் மிஸ் பண்ண வேணாம், இது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரஸியான லெவல், இது இங்கே போச்சுன்னா ரிஜெக்ஷன் அதிகமாக ஆகும் அப்படின்னு நான் பாஸ்ட் ஒரு 3-4 வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? செகண்ட் கேண்டில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் பையிங் லெவலில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, பையிங் லெவலில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த பையிங் லெவலையே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 15,650க்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம செல்லிங்னு சொல்லியிருந்தோம். செல் ஜோனில் கரெக்டாக ஹிட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 15,600, செகண்ட் டார்கெட் 15,525ன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டு டார்கெட்டும் நமக்கு அச்சீவ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் லோ எவ்வளோ போயிருக்குன்னா 15,450 வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல வெளியே வந்துட்டேன், நல்லா ப்ராஃபிட் பார்த்தேன். நம்மளோட கிளைண்ட்ஸும் நிறைய ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நீங்களும் இந்த வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை நீங்கள் வந்து உங்களோட ஆப்பில் என்ன சார்ட்டிங் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டில் நீங்கள் வந்து பிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரேடிங் ஹவர்ஸில், லைவ் ட்ரேடிங் ஹவர்ஸில் உங்களுக்கு லாஸஸ் வராமல் இந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்.
இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் போடுறேன். தயவு செஞ்சு இதை வந்து ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் போடுறேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னோட அக்யூரசி லெவலை வச்சு ஜஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ. நீங்கள் என்னோட பாஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். நான் இதே மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 34,775க்கு மேலே போச்சுன்னா பையிங் லெவல். எக்ஸாக்டாக நம்ம பையிங் லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அந்த 15 மினிட்ஸ் 9:30 வரையும் வெயிட் பண்ணுவோம். செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட செல் ஜோன், அதாவது செல்லிங் லெவலில் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனும் கொடுத்துருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டீப்பாக இறங்க போகுதுன்றதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் நான் போட்டு கொடுத்துருந்தேன். இதை நீங்கள் உங்கள் சார்ட்டில் பிளாட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 34,000 ஓகே 34,580 லெவலில் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா 34,370யும், செகண்ட் டார்கெட் 34,150யும். இது ரொம்ப ஹியூஜ் மூவ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். மேக்ஸிமம் 150-200 பாயிண்ட்ஸ்லையும் நிறுத்திடுவாங்க. பாருங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 590 லெவலில் இருந்து 34,150 வரையும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 450 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டார்கெட்டும் அச்சீவ். இதோட லோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 33,913 வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டோம். நல்ல ஒரு ப்ராஃபிட். எல்லாருமே நம்ம கிளைண்ட்ஸ்லாம் நிறைய ப்ராஃபிட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க. பேங்க் நிஃப்டிலையும் சரி, நிஃப்டிலையும் சரி, ரிலையன்ஸ்லையும் சரி. ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரேடிங்கில் கற்றுக்கணும், இல்லை ஏதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக லாங் டேர்ம் பேசிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் சம்மரி டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு இதில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும். டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு நல்ல ஒரு லெவல் வரப்போகுது அப்படின்னா நான் இதுக்கு கூட கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். இது வந்து என்னோட மூத்ரால் ஹவுஸ்ஹோல்ட் சப் ப்ரோக்கர். நான் இதுக்கு அக்கௌண்ட் ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாளைக்கு 21/6/2021க்கான ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 21/6/2021 ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். 2228 இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா பையிங். இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 2240, செகண்ட் டார்கெட் 2258. ஓகேங்களா? செல்லிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2210க்கு கீழே வந்துச்சுன்னா செல்லிங். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2195, செகண்ட் டார்கெட் 2184. ஓகேங்களா? இது வந்து உங்கள் சார்ட்டில் பிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. லெவல்ஸ் ஒரு அக்யூரசி இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஜோன் வந்து பையிங்க்கும் செல்லிங்க்கும் நடுவில் இருக்கிற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனில் நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் 15,725 நேற்று கொடுத்துருந்த அதே லெவல் தான். ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா பையிங். ஃபர்ஸ்ட் டார்கெட் 15,775, செகண்ட் டார்கெட் 15,825. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான லெவல். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ஜோனில் பொறுத்த வரையும் 15,650க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம். இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 15,580, 15,580. ஓகேங்களா? செகண்ட் டார்கெட் 15,520. இது நிஃப்டியோட லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் 34,700க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா பையிங் எடுக்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 34,900, செகண்ட் டார்கெட் 35,100. செல்லிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 34,460. ஓகேங்களா? இந்த லெவலில் செல்லிங். ஃபர்ஸ்ட் டார்கெட் 34,300, செகண்ட் டார்கெட் 34,100. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஹேவ் எ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்.